ஒரு 25 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு இளம் பெண்ணுக்கு யார் மேல ஒரு ஈடுபாடு வரும், ஒரு ஈர்ப்பு வரும் அப்படின்னா வெரி சிம்பிள். இப்பெல்லாம் ரொம்ப நாலேஜபிள் பர்சனா இருக்காங்க. யாரு? லேடிஸ். அதுக்கு ஒரே ரீசனு நிறைய படிச்சிடுறாங்க. நிறைய படிக்கிறதுனால என்னன்னா அறிவு வந்து எதை யோசிக்கணுமோ அதெல்லாம் கூட தாண்டி யோசிக்குது அவங்களுக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு 16 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் ஹார்மோன் வந்து ரொம்ப வேகமா செயல்படும். ஐ மீன் அப்ப டீனேஜ். அப்ப எது நல்லது எது கெட்டது அதெல்லாம் தெரியாது. தன்னை வந்து ஒருத்தவங்க யாரோ உத்து பார்த்தா கூட அதுக்கு அவங்க ரியாக்ட் நிறைய பண்ணுவாங்க. ஆனா அதே பொண்ணு வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு ஐ மீன் 20 வயசுக்கு அப்புறம் ஒரு மாஸ்டர் டிகிரிக்குள்ள என்ட்ரு ஆகும்போது லேசா ஒரு பொறி தட்டும் அந்த பொண்ணுக்கு. நம்ம செய்யறது தப்பா ரைட்டா? அப்பதான் தனக்குள்ளே ஒரு கேள்வி வரும். அதே பொண்ணு மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா கன்ஃபார்மா அது வந்து எடுக்கிற முடிவெல்லாம் எக்ஸலண்டா இருக்கும். 22 வயசுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு அந்த மாதிரி லவ் ஃபீலிங் எல்லாம் வந்து 90% வராது. எப்படி வராதுன்னா கண்டதும் காதல் அப்படிலாம் வராது. அந்த பொண்ணு 17ல இருந்து 22 வயசு வரைக்கும் தப்பிச்சிருச்சுன்னு வச்சுங்க, எங்கேயும் மாட்டாம தன்னுடைய ஹார்மோனுக்கு வந்து இடம் கொடுக்காம, அதனுடைய செயல்பாட்டுக்கு இடம் கொடுக்காம அந்த பொண்ணு 17ல இருந்து ஒரு 22 வரைக்கும் தப்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பா அந்த பொண்ணுடைய லைஃப் வந்து சூப்பரா இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்துடும் மாஸ்டர் டிகிரி முடிச்ச உடனே. ஏன்னா தனக்கு வரக்கூடிய கனவு வந்து இப்படிதான் இருக்கணும். அதாவது அஜித் மாதிரியோ இவனை மாதிரியோ அப்படிலாம் அது திங்க் பண்ணாது. நல்லா புரிஞ்சுங்க. தனக்கு வரவன் வந்து நல்ல ஒரு லக்ஸரியா சம்பாதிக்கணும், அவனுக்கு வந்து ஒரு சொந்த வீடு இருக்கணும், அவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் நல்ல ஃபேமிலியா இருக்கணும். இப்படி தனக்கு செக்லிஸ்ட் நிறைய வச்சுக்கும் தன்னுடைய டைரியில. இதெல்லாம் கரெக்டா வந்து மேட்ச் ஆச்சுன்னா ஒரு கால் அவனை வந்து ஒரு குட் புக்ல வச்சுக்கோ, அதாவது பெண்டிங் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அதுக்குன்னு உடனே இம்மீடியட்டா ஓடி போய் கல்யாணம் பண்றது அதெல்லாம் அது பண்ணாது. முதல்ல செக்லிஸ்ட்ல வச்சுக்கோ 22 வயசுக்கு மேல. அதுக்கு மேல இதனுடைய படிப்பு, இதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு, இதனுடைய சம்பளம், இதை பேஸ்ட் ஆன் பண்ணி தான் இதுக்கப்புறம் தன்னுடைய சிறகை வந்து அது விரிக்கும். அதாவது காதல் சிறகு அல்ல, தன்னுடைய வாழ்க்கை சிறகு அது விரிக்கும். ஒரு 25 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு பையனை வந்து கண்மூடித்தனமா விரும்புச்சு அப்படின்னா அந்த பையன் கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாங்க, அவனுடைய இதயத்திலேயே தெய்வம் இருக்குன்னு அர்த்தங்க. ஏன்னா நல்லவனா இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், என்ன அவனுடைய சுற்றுச்சூழல்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும், நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்கணும். இதெல்லாம் நிறைய செக்லிஸ்ட் இருக்கு ஒரு 25 வயசுக்கு மேல இருக்கிற பொண்ணுகிட்ட. என்ன தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் அவன் நல்லா பார்த்துக்கணும். இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி அப்புறம்தான் தன்னுடைய விருப்பத்தையே அந்த பொண்ணு சொல்லும். ஸோ அப்படி ஒரு ஆணை அது கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா அவன் தெய்வம் இல்லாம பேர என்னங்க. ஸோ ஒவ்வொரு பொண்கள் மனசுலையும் 25 வயசுக்கு மேல அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு ஆணை விரும்புறதோ இல்லை போறதோ. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அந்த பொண்ணு வந்து ரொம்ப நுட்பமா யோசிக்கும். அதனாலதான் பல இடத்துல பாத்தீங்கன்னா லைட்டா பழகிருக்கும் அது, என்ன டக்குன்னு தன்னுடைய மனசை மாத்திட்டு அவங்க அப்பா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிருக்கணும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த பொண்ணு அந்த பையனை இன்னும் அவுட்டு அவங்க சொந்தக்காரங்களை வச்சோ யாரை வச்சோ கம்ப்ளீட்டா தரவா செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு இவன் பெட்டர். நம்ம வாழக்கூடிய மினிமம் ஒரு 40 வருஷம் வச்சுங்களேன், அந்த 40 இயர்ஸ்ல வந்து நல்லா வாழலாம், குழந்தை குட்டியோட நல்லா இருக்கலாம். அப்படி அந்த பொண்ணு வந்து திங்க் பண்ணுங்க. வெரி ஈஸியான வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்கள்லாம் வந்து ரொம்ப பாவங்க, அவனால வந்து எதுவுமே பண்ண முடியாது.
ஆண்களுக்கெல்லாம் யோசிக்கக்கூடிய அந்த சான்ஸே இந்த பொண்ணுங்க கொடுக்காது. ஏன்னா 25 வயசுக்கு மேல அதுதான் கமாண்டா இருக்கும். நீங்க வேணா பார்க்கலாம், எல்லா வீட்லயுமே பார்க்கலாம். அந்த பொண்ணு ஒரு காலேஜ் லெக்சரரா இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது நல்ல ஜாப்ல இருக்கும். அந்த பொண்ணு எடுக்கிற முடிவு தான் அந்த ஃபேமிலியே கட்டுப்படும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அதனுடைய அறிவை வச்சு இவனை கல்யாணம் பண்ணிருக்கு. சும்மா இல்ல. இந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு பையன் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது தட்டி விட்டுட்டு இவனை சூஸ் பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னா தான் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த பொண்ணுங்க யோசிச்சு 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 செய்யறதுனால ஆண்கள்லாம் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணுடைய இஷ்டத்துக்கு தான் இவங்க வாழக்கூடிய இதுக்கு வந்துடுறாங்க, ஒரு வழிக்கு வந்துடுறாங்க, வேற வழி இல்லை. ஏன்னா அளவுக்கு அதிகமா அறிவு வந்து நிறைய இருக்கிறது பெண்களுக்கு தான். அதுவும் படிச்ச பெண்களுக்கு உண்மையிலேயே நல்ல அறிவு இருக்கும். என்ன, ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, சம்பாதிப்பாங்க, கொண்டு வந்து வீட்டுல கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு தேவையான உணவோ மற்றதோ அதை ஒய்ஃபு தான் கமெண்ட் பண்ணி எல்லாம் செய்வாங்க. ஆண்கள் வந்து ஏதோ சில வீடுகள்ல தான் ஆண்கள் வந்து கொஞ்சம் பவரா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா 99% வீடுகள்ல பெண்கள் தான் பவர். இப்ப சொல்லுங்க, 25 வயசு பொண்ணுங்கள்ட்டெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா எவனும் போய் வாலாட்ட முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து தான் வாழ்க்கையை 40 வருஷம் வாழ்க்கையை நினைப்பாளா, இல்ல ஒரு 4 நாள் உன்னுடைய இதுக்காக நினைப்பாளா? அந்த பொண்ணு நினைக்கவே மாட்டா. என்ன, தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வாத ஒரு விஷயத்துக்கு அந்த பொண்ணால வந்து நிச்சயமா வந்து செவிசாய்க்கவே முடியாது. சும்மா அந்த பொண்ணை வந்து இது பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், நம்ம வந்து இது பண்ணலாம், ட்ராக் பண்ணலாம், இது பண்ணலாம், சான்ஸே கிடையாது. 25 வயசு ஆனதுக்கு பொண்ணுங்களுக்கெல்லாம் நீங்க வந்து எந்த ஒரு சின்ன உங்களுடைய அசைவும் அதை கண்டுபிடிச்சிடும். இது ஓவர் ஆக்டிங், இது வந்து சும்மா நம்மளுக்காக செய்யறான், இது நம்மளுக்காக பண்றான். அதாவது கையில இருக்கிற இதை பாக்குற மாதிரிங்க அந்த பொண்ணுக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இப்பெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. 17 வயசு பொண்ணா ஒண்ணு அறியாத பொண்ணு, 18 வயசு பொண்ணா அறியாத பொண்ணு, அதோடைய ஹார்மோனும் அதுக்கு வந்து பாவம், அது வந்து கண்ணை மறைச்சிடும் அந்த டயத்துல. இவன் பண்றதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக போக இது நல்லதுக்கு தான், இது ஒன்றும் கெடுதல் கிடையாது. இந்த விஷயம் நல்ல விஷயம்தான். ஒரு பொண்ணு தனக்கு வரக்கூடியவனை வந்து நல்லபடியா தேர்ந்தெடுக்கிறது வந்து தவறே கிடையாது. அதனால ஒரு பொண்ணு 17 வயசுல இருந்து 22 வயசு வரைக்கும் அம்மா அப்பாலாம் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பார்த்துக்கணும். அந்த டயத்துல தான் புத்தி தடுமாறாம இருக்கணும். அந்த ஹார்மோன் வந்து அதிகமா செயல்படுற டயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடோட இருந்துட்டா அந்த பொண்ணு மகாராணி தான்.